உடற்கூராய்வுக்கு பிறகு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பு. அயனாவரம் இல்லம் வரை ஆதரவாளர்கள் புடைசூழ ஊர்வலம். இறுதி அஞ்சலிக்காக செம்பியம் பந்தர் கார்டன் மாநகராட்சி பள்ளியில் ஆம்ஸ்ட்ராங் உடல் வைப்பு. இன்று பிற்பகலில் உடலை அடக்கம் செய்ய ஏற்பாடு. ஆம்ஸ்ட்ராங் உடலை சென்னை பெரம்பூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அனுமதி கோரி வழக்கு. உயர்நீதிமன்றத்தில் இன்று காலை விசாரணை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 பேர் கைது. நேற்று முன்தினம் கைதான 8 பேருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத் தரப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. கைது செய்யப்பட்டவர்கள் உண்மை குற்றவாளிகள் இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேட்டி. ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் அமைச்சர் சேகர் பாபு. கைது செய்யப்பட்ட 8 பேருக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்பு இருப்பதாக கூடுதல் ஆணையர் அஸ்ரா கார்க் விளக்கம். இரத்தக்கரை படிந்த 7 அறிவாள்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தகவல். அண்ணன் கொலைக்கு பழி தீர்க்கவே ஆம்ஸ்ட்ராங் படுகொலை. சரணடைந்த ஆற்காடு சுரேஷின் தம்பி பாலு வாக்குமூலம். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனு மீண்டும் தள்ளுபடி. தலைமறைவாக இருக்கக்கூடிய நிலையில் கரூர் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. புதிய குற்றவியல் சட்டங்கள் மூலமாக இந்தியை திணிக்கிறது மத்திய அரசு. சென்னையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் எதிர்ப்பு. நாளையுடன் நிறைவடைகிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பரப்புரை. வீதி வீதியாக சென்று சூறாவளி பரப்புரையில் ஈடுபட்டுள்ள அரசியல் கட்சிகள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரக்கூடிய 22ஆம் தேதி தொடக்கம். முழு பட்ஜெட்டை வரக்கூடிய 23ஆம் தேதி தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அயோத்தியில் தோற்கடித்தது போல குஜராத்திலும் பாஜகவை தோற்கடிப்போம். அகமதாபாத் கூட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சூளுரை. எடப்பாடி பழனிசாமியை துரோகி என்று குறிப்பிட்டதை அண்ணாமலை வாபஸ் பெற முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் வலியுறுத்தல். அதிமுகவினர் கொதித்து எழுந்தால் என்ன விளைவு ஏற்படும் தெரியுமா என்றும் எச்சரிக்கை. இதுபோன்று அவர் தொடர்ந்து பேசுவாரானால் தமிழக அரசியல் களத்திலே இருந்து அவர் அப்புறப்படுத்தப்படுகிற நிலை தமிழ்நாட்டு மக்கள் எடுப்பார்கள். கடலூரில் பாமக பிரமுகரை வீட்டின் அருகே அரிவாளால் வெட்டிய 4 பேர் கொண்ட கும்பல். உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. மதுரை, சிவகங்கை, ஈரோடு, கடலூர், விழுப்புரம் உட்பட 15 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தொடர் மழையால் வெள்ளத்தில் மிதக்கும் அசாம் மாநிலம். இதுவரை 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு, 22 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. ஜிம்பாப்வேக்கு எதிரான T20 போட்டியில் 13 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி தோல்வி. 102 ரன்களில் சுருண்ட இந்திய இளம்படை. யூரோ கோப்பை கால்பந்து தொடரில் சுவிட்சர்லாந்தை வீழ்த்தி அரையிறுதிக்கு நுழைந்தது இங்கிலாந்து. மற்றொரு காலிறுதியில் துருக்கியை வென்றது நெதர்லாந்து அணி. சென்னை பெரம்பூரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடல் செம்பியம் பகுதியில் உள்ள பந்தர் கார்டன் மாநகராட்சி பள்ளியில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது.
பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று முன்தினம் இரவு சென்னை பெரம்பூரில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அவரது வீட்டின் அருகே 6 பேர் கொண்ட கும்பலால் கொடூரமாக வெட்டப்பட்டார். பலத்த காயத்துடன் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் முன்பாகவே உயிரிழந்தார். அதன்பின் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டது. அப்போது ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து அரசு மருத்துவமனை முன்பு பகுஜன் சமாஜ் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த பொதுவான இடம் கோரி காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவலர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். இந்த நிலையில் உடற்கூறாய்வுக்கு பிறகு ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் எம்பார்மிங் செய்யப்பட்டு சுமார் 12 மணி நேரத்திற்கு பிறகு அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அயனாவரத்தில் உள்ள ஆம்ஸ்ட்ராங்கின் இல்லத்திற்கு அவரது உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. அவரது உடலுக்கு வழிநெடுக ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். அயனாவரத்தில் உள்ள இல்லத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை பார்த்து உறவினர்கள் கதறி எழுதினர். தொடர்ந்து அவரது உடலுக்கு சடங்குகள் முடிக்கப்பட்டு குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அதன் பின்னர் செம்பியம் பகுதியில் உள்ள பந்தர் கார்டன் மாநகராட்சி பள்ளியில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக ஆம்ஸ்ட்ராங் உடல் வைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு பொதுமக்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஆகாஷ் ஆனந்த் இன்று காலை சென்னை வருகிறார். உறவினர்கள், பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களின் அஞ்சலிக்கு பிறகு ஆம்ஸ்ட்ராங் உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை பெரம்பூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய கோரி அவரது மனைவி பொற்கொடி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு நீதிபதி பவானி சுப்பராயன் முன்பு இன்று 9 மணிக்கு விசாரணைக்கு வருகிறது. பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அரசியல் பின்னணி இல்லை என்றும் ஆம்ஸ்ட்ராங் இறுதிச் சடங்கு முடியும் வரை தேவையான இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை சென்னையையே உலுக்கியுள்ள நிலையில் அது தொடர்பாக வேப்பேரியில் காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அரசியல் உள்நோக்கம் கிடையாது என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக கூறினார். எந்த வாகனத்தில் கொலையாளிகள் வந்தார்கள், என்னென்ன ஆயுதங்களை கொண்டு வந்தார்கள் என்பது குறித்து விசாரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வேற ஆள் எத்தனை பேர் இதுல இருக்கிறாங்க, அதுல வேற என்ன கிரிமினல் கான்ஸ்பிரசி இருக்கு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சிசிடிவி மற்றும் செல்போன் சிக்னல் மூலமாக 3 மணி நேரத்தில் 8 பேரும் பிடிபட்டுள்ளதாகவும் அவர்கள்தான் கொலை செய்தது என்பது உறுதியாகி உள்ளதாகவும் காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் கூறினார். சில பேர் இப்போ பிடிக்க வேண்டி இருக்கு, சில பேர் மேல நமக்கு சந்தேகம் இருக்கு. பாலு சுரேஷ் அவருடைய பொன்னை பாலுவுடைய அண்ணன் அந்த ஜெயில இருக்கும்போது ஒரு சம் சிச்சுவேஷன் நடந்தது. அத எங்கள் நம்ம சரியான விசாரிச்சுட்டே இருக்கிறோம். இந்த 3 மணி நேரத்துல நம்ம முதல் அக்யூஸ் ஃபீஸ்ட் பண்ண ஆற்காடு சுரேஷ் கொலைக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் தொடர்பு உள்ளதா என்றும் மற்ற அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறிய காவல் ஆணையர் ஆம்ஸ்ட்ராங் அரசியல்வாதியாவதற்கு முன்னால் ஏதேனும் பகை இருந்ததா என்று விசாரிப்பதாக தெரிவித்தார். அரசியல் மோட்டிவ் வரது சான்ஸ் ரொம்ப கம்மி இருக்கு.
அவருடைய ஆரம்பத்துல அரசியல் லைஃப்ல வந்த பிறகு சில சமயத்துல அவருக்கு பிரச்சனை இருந்தது. தட் வாஸ் பொலிட்டிக்கல். சம்டைம் வேற குரூப் தகராறு இருந்தது. ஸோ அதுல மேக்சிமம் நம்ம அந்த ஆங்கிள் தான் விசாரிச்சுட்டு இருக்கிறோம். கைதான பொன்னைபாலு மீது ஏற்கனவே 4 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறிய அவர், சரித்திர பதிவேடு குற்றவாளியான திருமலை மீது 7 வழக்குகளும், சந்தோஷ் என்பவர் மீது வெளிமாநிலத்தில் 1 வழக்கும் உள்ளதாக விளக்கினார். பொன்னைபாலு அவர் மேல கிட்டத்தட்ட 4 கேஸ் இருக்கு. அண்ட் தென் மணிவண்ணன் மேலே 1 கேஸ், திருமலை மேலே 7 கேஸ், திருவெங்கடம் மேலே 4 கேஸ். இந்த மாதிரி எல்லார் மேலே சிலர் பேருக்கு மேலே கொஞ்சம் கேஸ் இருக்கு. 2 ஓராளுக்கு மேட்டோ அருள் மேலே ஒண்ணுமே இல்ல. காவல்துறையிடம் ஒப்படைத்த துப்பாக்கியை தேர்தல் முடிந்த உடனேயே ஆம்ஸ்ட்ராங் பெற்றுக் கொண்டதாகவும் அவர் மீது எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை என்றும் விவரித்தார். அவருக்கு ஏற்கனவே ஒரு கட்சிக்காரன் இருக்கும்போது ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் பிஎஸ்பி, அவர் சில அரசியல் போகும்போது நம்ம ஆளு ஐஎஸ்எல்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க. பட் ஒன்னு ஸ்பெசிபிக் த்ரெட் ஒண்ணுமே நம்மகிட்ட வரலையே. 31/12/2027 வரைக்கும் ரினியூ பண்ணிட்டாங்க. ஸோ மார்ச் மாதத்துல நம்ம மாடல் கோட் கண்டக்ட் இருக்கும்போது அண்ணா ஆர்மரி மவுண்ட் ரோல சரண் பண்ணாராம். பட் 13 எலெக்ஷன் முடிச்ச அப்புறம் அவர் வாங்கிட்டார். ஆம்ஸ்ட்ராங் மேலே பிகாஸ் இப்போத அவங்க இருந்தவர் இருக்காரா, டோட்டல் கேசஸ் 7 கேஸ் இருந்தது. சோ இதுல எல்லா 7 கேஸ் அக்விட்டட் அண்ட் க்ளோஸ்ட். கடந்த ஓராண்டில் சென்னையில் மட்டும் 1192 பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் ரவுடிகள் மட்டும் 666 பேர் என்றும் காவல் ஆணையர் ரத்தோர் குறிப்பிட்டுள்ளார்.